பார்ப்பேன், அப்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய் நானும் இருக்க போகிறேன் என்கிற நம்பிக்கை உடைய ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாலன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். சொல்லுங்க, என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் நாதனுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. பாடுகளையும் போராட்டங்களையும் ஆமென் தாண்டி சுமந்து தாங்கி ஓட காரணம், ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். அவரை நான் முகமுகமாய் பார்க்க போகிறேன். ஆமென். அந்த நாள் அவர் இருக்கிற வண்ணமாய் நான் இருப்பேன் என்கிற நம்பிக்கையில நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவ சாயல். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின பொழுது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது அந்த தேவ சாயலை அவன் என்ன செய்தானுங்க, இழந்து போய்விட்டான். அல்லேலூயா. அன்றைக்கு ஏதேனிலே தேவ சாயலை என இழந்த அந்த ஆதாம் துரத்தப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆமென் மனுக்குலம் தேவ சாயலை இழந்து நிற்கிறது. ஆமென். தான் சிருஷ்டித்த மனிதன் தேவ சாயலை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூமியில மனுஷனா வந்தார், மனுஷ சாயலானார். ஆமென். தேவ சாயலை மனிதன் பெறும்படி தேவன் மனுஷ சாயலாய் மாறினார். அல்லேலூயா. ஆமென். அவர் விசுவாசிக்கிற அவர் சாயலாய் நானும் மாறப்போகிறேன் என்று நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப தன்னை சுத்திகரித்து கொள்ள ஒப்பு கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால் தேவ சாயல். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்களும் நானும் சுத்திகரிக்க நம்மளை ஒப்பு கொடுத்தா நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தேவ சாயல். ஆமென். அதனால தான் பேதுரு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. 2 பேதுரு 3:11. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பேதுரு இப்படி எழுதுகிறார், இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
ஆமா, நாம் வாழ்கிற இந்த பூமி அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் ஒரு அழிவில்லாத வாழ்க்கையை தேவன் நமக்காய் வைத்திருக்கிறாரே. ஒரு அழிவில்லாத ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறாரே. ஒரு அழிவில்லாத நித்தியமாய் அவரோடு வாழுகிற ஒரு பாக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறாரே. அப்போ அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பேதுரு கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நாம் நம்மை சுத்திகரிக்க பரிசுத்தமாக்குதலுக்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது அழிவில்லாத ஒரு ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். அழிவில்லாத ஒரு தேவ சாயலை நாம் பெறப்போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தேவ பக்தியும் பரிசுத்த நடக்கையும் ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அவன் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இன்னும் தேவ பக்தியில வளர நம்மை விட்டு கொடுப்போம். தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்னும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தத்தை ஆமென் நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு 1:27 வாசிக்கும் பொழுது அந்த தேவ பக்தியை குறித்து அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவ பக்தினா என்ன? ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு போறது அப்படியா? இல்லை. அல்லது அனுதினமும் 2 நேரம் ஜெபம் பண்றேன், அது தேவ பக்தியா? அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லது பரிசேயன் சொல்றது போல நான் தசம பாகம் கொடுக்கிறேன், உபவாசிக்கிறேன், அந்த ஆயக்காரனை போல என்னுடைய வாழ்க்கை இல்லை, அது தேவ பக்தியா? ஆமென். இதெல்லாம் அவசியம். ஆனால் அதை விட மிக மிக முக்கியமானது எது தேவ பக்தி என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறதும். வசனத்தை முழுசா வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே யாருங்க? விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எனக்கு அருமையானவர்களே, நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கேட்ட அந்த பேதுருவுக்கு முன்பதாக யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் திக்கற்ற பிள்ளைகளை நேசிங்க. ஆமென். ஆதரவற்ற கைவிடப்பட்ட விதவைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அது மாத்திரமல்ல, உலகத்தால் கரைபடாதபடி உங்களை காத்து கொள்ளுங்க. அதுதான் தேவ பக்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நாம் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லது நம்மை கரைபடுத்த எத்தனைத்து கொண்டிருக்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை விழப்பண்ண, நம்மை வீழ்ந்து போக செய்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த உலகத்தில் ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய இரக்கத்தினாலே ஆமென் கரைபடாதபடி வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எதற்காக ஒரு சுத்திகரிப்பு? எதற்காக கரைபடாத ஒரு வாழ்க்கை? எதற்காக அந்த தேவ பக்தி என்றால் தேவ சாயலை நாம் அணிந்து கொள்ள. அல்லேலூயா. அப்ப சுத்திகரிப்பினுடைய முதல் ஆசீர்வாதம் என்னதுங்க? தேவ சாயல். ஆமென், ஆமென். இதை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நீங்கள் 35 58 வசனங்கள் வரைக்கும் வாசிப்பீங்கன்னா அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். 35 ஒரு கேள்வியோடு துவங்குகிறது. ஆகிலும் மரித்தோர் எப்படி இழந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன்
சொல்வானாகில். அவனுக்கு ஒரு கேள்வி, எப்படி மரித்தவன் உயிரோடு எழுந்திருக்க முடியும்? எப்படிப்பட்ட சரீரத்தோட தான் இருப்பாங்க? அப்படி ஒரு கேள்வி ஒரு தேவ பிள்ளைக்குள்ள, ஒரு மனிதனுக்குள்ள வரும்னா, இந்த 36 இருந்த நீங்கள் 57 வசனங்கள் 8 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா அதுக்கு பதில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். நீங்கள் 40வது வசனம் பாருங்க. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. மேனின்னா என்னதுங்க? 37வது வசனம் பாருங்க. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறார். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கு ஏற்ற மேனியையே கொடுக்கிறார். ஒரு உருவம். ஆமென். நம்ம ஒரே நெல்லை தான் விதைக்கிறோம். ஆனா அந்த ஒரு நெல் எத்தனை நெல்லை கொண்டு வருதுங்க? ஒரு கையளவு நெல்லை என்ன செய்யுதுங்க? கொண்டு வருது. அதுக்கெல்லாம் அந்த ஆண்டவர் என்ன செய்யறாருங்களா? ஒரு மேனியை கொடுக்கிறார். ஆமென், ஆமென். அதற்கு ஒரு உருவத்தை கர்த்தர் என்ன செய்யறாருங்க? கொடுக்கிறார். அதுபோல வானத்துக்குன்னு ஒரு மேனி உண்டு, பூமிக்குன்னு ஒரு மேனி உண்டு. வானத்துக்குரிய மேனிக்குன்னு ஒரு மகிமை உண்டு, பூமிக்குரிய மேனிக்குன்னு ஒரு மகிமை என்ன செய்யுதுங்க? இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் 43வது வசனத்துல, கனவீனம் உள்ளதாக விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ சாயல் நிச்சயமாய் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் தர அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் எவ்வளவு பலவீனம் உள்ளவர்களாய் இந்த உலகத்துல இருந்தாலும், நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்களாய் இந்த உலகத்துல இருந்தாலும், உயிர்த்தெழும் பொழுது அல்லது ஆண்டவரை நாம் சந்திக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் அந்த பலவீனத்தோடு குறைவோடு தேவனை சந்திக்க போவது இல்லை. ஆமென், ஆமா. அதிலிருந்து முற்றிலுமான ஒரு புதிய, ஆமென், ஒரு மேனியை, புதிய ஒரு ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை தேவன் நமக்கு தர வல்லமை உடையவர். ஆமென், சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். நீங்க 48வது வசனம், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும், வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும். ஆமென், அல்லேலூயா. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உதாரணத்திற்கு இயேசு எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாசா தெரியும். ஆமென். அவருடைய கைகள் எப்படி இருந்தது, அவருடைய கால்கள் எப்படி இருந்தது, அவருடைய தலைமுடி எப்படி இருந்தது. அல்லேலூயா, ஆமா. அவருடைய அந்த ரூபம் எப்படி இருந்தது எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அது உண்மையா அல்ல. அவருக்கு என்ன தெரிஞ்சதோ அல்லது அவர் எப்படி புரிந்து கொண்டாரோ அப்படி எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். 4 குருடர்கள் யானையை பார்க்க போனாங்களாம். எப்படிங்க? யானையை பார்க்க போனாங்களாம். அப்போ ஒரு குருடன் போய் யானையினுடைய முன்பக்கம் இப்படி தடவி பார்த்தான். யானைக்கு முன்னாடி என்ன இருக்குங்க? வெஸ்லி, யானைக்கு முன்னாடி என்னமா இருக்கு? தும்பிக்கை. நல்ல நீளமா எப்படி இருக்குங்க? ஒரு தும்பிக்கை. அதுதான் அவன் கைக்கு கிடைச்சு. அப்ப தடவி பார்த்துட்டு சொன்னானா, யானை உலக்கை போல இருக்கும், யானை உலக்கை போல நீளமா இருக்கும் அப்படின்னா. இன்னொரு குருடன் போகும்போது அந்த யானை படுத்திருந்துச்சு. அப்போ அவன் போய் படுத்திருந்த உடனே தலைக்கு பக்கத்தில் போய் தடவி பார்த்தா யானையோட காது அவனுக்கு தெரிஞ்சுதான். என்ன தெரிஞ்சதுங்க? காது. காது நல்லா அகலமாக ஒரு முறம் போல என்ன செய்யுங்க இருந்த உடனே அவன் சொன்னானா, யானை ஒரு முறம் போல இருக்கும். அல்லேலூயா, ஆமாம். 3வது குருடன் போனான், யானையினுடைய பின்னாடி போய் தடவினான். யானைக்கு பின்னாடி என்ன இருக்குங்க?
வால் தான் இருக்கும், கொஞ்சம் முடியோட ஒரு சின்ன வால். அந்த வாலை தடவிட்டு சொன்னா யானை வந்து கயிறு மாதிரி இருக்கும். யானை எப்படி இருக்குங்க? கயிறு மாதிரி இருக்கும். ஆமாம், கடைசியாக குருடன் போன யானை நின்றுட்டு இருந்துச்சு. அவன் போய் தடவைனா யானையோட கால் தான் என்ன செஞ்சதுங்க? கிடைச்சது. மேலேருந்து கீழே வரைக்கும் தடவி பார்த்துட்டு சொன்னான், யானை தூண் போல இருக்கும். யானை உலக்க மாதிரி இருக்கும், யானை முறை மாதிரி இருக்கும், யானை கயிறு மாதிரி இருக்கும், யானை தூணு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இதில் எது உண்மை அப்படின்னா எதுவுமே உண்மை கிடையாது. ஒவ்வொரு பகுதியை அவங்க பார்த்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இயேசு எப்படி இருப்பார்னு சொல்லப்பட்டது இந்த குருட யானையை தடவன கதை தான். அல்லேலூயா. முழுசாக என்ன செய்யலைங்க, சொல்ல முடியாது. அவருடைய மகிமையை, அவருடைய சாயலை முழுசாக ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாதுங்க, சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு அழகுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், எசேக்கியேல் எழுதும் பொழுது அவருடைய சாயல் சொகுசாவின் சாயலை போல இருந்துச்சு அப்படிங்கிற. அது என்னன்னு அவருக்கு தான் தெரியும், அந்த சொகுசா. நமக்கு அந்த சொகுசா தெரியாது. அல்லேலூயா. ஆமாம், அந்த மாதிரி ஆண்டவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ள ஒரு நாள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சாயலை அணிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த பூமியில நம்மை நாம் சுத்திகரித்து கொண்டு வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. சுத்திகரிக்க விருப்பமில்லாத ஒரு மனிதன் தேவ சாயலை அணிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நம்மை சுத்திகரிக்க ஆண்டவர் வைத்திருக்கிற 3 வழிகள் நான் கடந்த வாரத்தில் பிரசங்கித்தேன். ஞாபகம் இருக்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம், நோட்டை திருப்பாம சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் ரத்தத்தினால. எதனாலங்க? இயேசுவின் ரத்தத்தினால, தேவனுடைய வார்த்தையினால, பரிசுத்த ஆவியினால. யாருக்கா ஞாபகம் இருக்கா? அப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணணுமா? இருக்குங்களா? வந்துட்டா? சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை சுத்திகரிக்கிறதற்கு ஆமென், வேதம் சொல்லுகிற 3 வழிகள். ஒன்று, இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். 2வது, கர்த்தருடைய வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். 3வது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ தேவ சாயலை நாம் அணிய வேண்டுமானால் இந்த 3 விதங்களிலேயும் நம்மை நாம் சுத்திகரிக்கிறதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று எனக்காய் சிந்தப்பட்டது கல்வாரியிலே என்று விசுவாசித்து அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னை பாவமற கழுவும் என்று தன்னை மனஸ்தாபப்பட்டு ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்மில் பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கோம். நாம் அதை அறிக்கை செய்தால் கர்த்தர் அதை நம்ம விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு உண்மையுள்ள தேவன். ஆமென். அப்ப அறிக்கை செய்ய வேண்டும். பாவியாக என் மேல் ஒரு விசை கிருபையாயிரும் என்ற அந்த ஆயக்காரனை போல நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படி அறிக்கை செய்தால் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி. 2வது, வேத வசனம். இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க அந்த வசனம் நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்க கேட்க பிரசங்கம் நம்மளை சுத்திகரிக்கும். ஆமென். ஆமாம், பார்த்தோம், வசனம் உருவ குத்துமா. ஆமென். பிரசங்கம் குத்தணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தடவர பிரசங்கம் அல்ல, சோப்பு போடுகிற பிரசங்கம் அல்ல. பிரசங்கம் என்ன செய்யணுங்க? ஆமாம், ஒரு வேதனையை கொண்டு வரணும், ஒரு மனஸ்தாபத்தை கொண்டு வரணும், ஒரு மனம் திரும்புதலுக்கேற்ற தேவனுக்கேற்ற துக்கத்தை கொண்டு வரணும் வசனம். ஆமென். அதனால தான் நிறைய பேர் நீதிமொழிகள் சங்கீதத்தை தவிர எதையுமே என்ன செய்யறதில்ல, வாசி. நமக்கு எதுக்கடா வம்பு, அது என்னென்னமோ சொல்லுது, இப்படி இருக்குது அப்படி, அதனால் அதை விட்டுருவோம். சங்கீதம் நீதிமொழிகள் நமக்கு போதும், அதில் தான் ஒன்றும் கிடையாது. ஏதோ வாக்குத்தத்த வசனத்தை வர்றதை பிடிச்சிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு இல்லை. இந்த முழு வேதாகமும் நம்மை பரிசுத்தம் பண்ண ஆண்டவர் தந்த வசனங்கள். ஆமென். 3வது, பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவர். ஆமென். அந்த ஆவியானவர் சுட்டெரிப்பின் ஆவியானவர். சீயோனை கழுவி
சுட்டெரிக்கிறார்னு சொல்லி வாசிக்கிறோம் ஏசாயாவில் 4ஆம் அதிகாரத்தில். அல்லேலூயா. அதனால நம்மளை சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்தா நமக்கு தேவ சாயல் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப சுத்திகரிப்பினுடைய முதல் ஆசீர்வாதம் என்னதுங்க? தேவ சாயம். ஆமென். அவரை நாம பார்க்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமா நானும் இருப்பேங்கிற நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரும் இயேசுவின் ரத்தத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே, பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலே சுத்திகரிக்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நாம் சுத்திகரிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் யோசுவா 3:5 வாசிங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்போ ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்து கொள்ள ஆண்டவருக்கு, அவருடைய ரத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு, ஆவியானவருக்கு தன்னை விட்டு கொடுக்கும் பொழுது ரெண்டாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யணுமா, உங்களை பரிசுத்தம் பண்ண விட்டு கொடுங்க. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஆண்டவர் எதற்கு நம்மளை பரிசுத்தம் பண்றாருன்னா, ஏதோ ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீங்க கை நிறைய தின்பண்டத்தோட போகும்பொழுது ஜான் வெஸ்லி என்ன செஞ்சுட்டு இருக்கான்னா, மணல்ல உட்கார்ந்து சேறு குழப்பி வீடு கட்டிட்டு இருக்கான். சேறு குழப்பி வீடு கட்டிட்டு இருக்கான். போனதே உங்க அம்மான்ட்டு ஓடி வருவான். ஆமென். நீங்க அப்படியே வாங்கியிருக்கிற பண்டத்தை அப்படியே எடுத்து அவன் கையில கொடுத்துருவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஓடு. முதல்ல என்ன செஞ்சுட்டா, கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நான் உனக்கு பண்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்புறம் வந்து உட்காந்து சாப்பிடு. அல்லேலூயா. அவன் சொல்லுவான், இல்லை நான் விளையாட போனேன், அப்படியே சாப்பிட்டு போறேன் அப்படிமா. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? உழுகும் போய் என்ன செஞ்சிரு, முதல்ல நல்ல கையை கழுவிட்டு வா அப்படின்பா. அல்லேலூயா. அதே போல தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நம்ம வாழ்க்கையில அந்த பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் அற்புதத்தை பெறணும்னா நாம் நம்மை பரிசுத்தம் பண்ண விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதம் செய்வார். ஆமென். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, ஆமே, இந்த வருஷத்தின் கடைசியில உங்களை பரிசுத்தம் பண்ண விட்டு கொடுத்தா, நான் இந்த வார்த்தையின் அடிப்படையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நாளை வருகிற புது வருடம் உங்களுக்கு அற்புதத்தின் வருடமாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்திற்கு உங்களை விட்டு கொடுத்து பாருங்கள், நிச்சயம் தேவன் செய்கிற அற்புதம் மகத்துவமானதாய் இருக்கும். ஆமென். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் ஒரு அற்புதத்தின் தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணத்தக்கதாய் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமை உடையவர். அல்லேலூயா. அவர் செங்கடலை பிளந்தார், அவர் யோர்தானை பிளந்தார் என்கிற செய்தியை எரிகோவில் இருக்கிற ஜனங்கள் கேட்டு திகைத்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அதே தேவன் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உடையவர். ஆமென். யோர்தான் ரெண்டா பிளக்கிறதுக்கு முன்னாடி தான் யோசுவா சொல்லுகிறான், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, பொதுவா தேவ ஜனம் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யட்டும், அப்புறம் நான் என்னை பரிசுத்தம் பண்ண விட்டு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற ஏதோ ஒரு மனிதனிடத்துல இல்லையா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நீங்க இந்த பழக்கத்தை விட்டுருங்க, இல்லை நீங்க இதை செய்யாதீங்க அப்படின்னா அவங்க சொல்ற காரியம் என்னன்னா, இல்லை எனக்கு இதையெல்லாம் ஆண்டவர் செஞ்சா நான் இதை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அநேக நாட்களுக்கு முன்பதாக மீராங்குளம் பகுதியில் பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் அங்கே சபை நடத்திட்டு இருக்கிற அந்த நாட்களில் நாங்கள் முழு இரவு ஜெபத்திற்கு செல்வது வழக்கம். அல்லேலூயா. அப்படி ஒரு முறை ஒரு கன்வென்ஷனுக்கோ முழு இரவு ஜெபத்துக்கோ போகும் பொழுது ஒரு அருமையான சகோதரர் நல்லா குடிச்சு நடக்க முடியாமல் அப்படி வர்றார். அவருக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி, ஐயா இந்த குடியெல்லாம் விட்டுருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் குடும்ப கதையெல்லாம் சொல்கிறார். இது இல்லை அது இல்லை அப்படி இப்படி என்னென்னமோ சொல்கிறார். நான் சொன்னேன், இது எல்லாவற்றையும் செய்ய அவரால்
முடியும், ஆகும். ஆனா நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க நீங்க இதுல இருந்து வெளியே வாங்க. இதை விட்டுட்டு ஆண்டவரை ஆராதிக்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அப்படின்னா அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு இதையெல்லாம் ஆண்டவர் செஞ்சா நான் விட்டுறேன் பாஸ்டர் அப்படிங்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நிபந்தனைக்கு கட்டுப்படுகிற ஒரு தெய்வத்தை நாம ஆராதிக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு இப்படியா ஆட்டுவிக்கிற ஒரு தெய்வத்தை, ஆடுகிற ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல. அவர் விருப்பப்படி வாழ நம்மை நம்மை ஆளுகை செய்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால நமக்கு 1000 கண்டிஷன் போடாம அவர் விருப்பத்துக்கு நம்மளை விட்டு கொடுப்போம். அவர் விரும்புகிற வண்ணமா வாழ நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம பரிசுத்தம் பண்ண தேவன் நம்மை பரிசுத்தம் பண்ண அர்ப்பணிப்போம். நிச்சயம் தேவன் அற்புதத்தை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே. மரித்து போனவனை உயிரோடு எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. உறுப்பே இல்லைன்னா அங்க உருவாக்குகிற சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆமென். நியாயாதிபதிகள் 16:28 பாருங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, 2 கண்களுக்காக நினைத்தருளும் தேவனே, என்னை பலப்படுத்தும். ஆமென். ஆமா, அவன் மேல ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை வரும் பொழுது அவன் பலம் உள்ளவனாய் மாறுகிறான். ஆமென். ஆமா, பரிசுத்த ஆவியின் வல்லம் வந்து ஒரு கேட்டையே தூக்கிட்டு என்ன செஞ்சிருவான், போயிடுவான். பரிசுத்த ஆவியின் ஆவி வல்லமை வந்துச்சுன்னா ஒரு கழுத தாடை எலும்புல 1000 பேரை கொண்டு போடுவான். பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்து நிறைய பிடிச்சி ஒன்னா கட்டி தீப்பந்தத்தை வாழ வச்சு கட்டி தீய என்ன செஞ்சிருவான், கொளுத்திடுவான். அவ்வளவு பலம் ஆவியானவர் வரும் பொழுது. ஆமென். ஆமா, என்றைக்கு அவன் முடியெல்லாம் சிறைக்க தொடங்கினாங்களோ அன்றைக்கு அவன் மேல இந்த பலம் அவனை விட்டு என்ன செஞ்சுட்டுங்க, போயிட்டு கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் அவன் என்ன செஞ்ச மாவரைத்து கொண்டு இருக்கிறான். ஆமென். இப்ப முடியெல்லாம் வளர்ந்த உடனே ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரே தீர்வையாய், ஆமென், என் கணக்கை நான் தீர்க்க விரும்புகிறேன். என்னை இன்னும் ஒரு தடவை என்ன செஞ்சிருங்க, பலப்படுத்திடுங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இருக்குதா? பலப்படுத்திடுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, பலப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? திரும்ப உங்க ஆவி என் மேல ஊற்றுங்க, உங்க அபிஷேகம் என் மேல வரட்டும், உங்க ஆவியான அந்த ஆவியானவர் என்ன நிரப்பட்டும்னு சொல்லி சிம்சோன் கேட்கிறான். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஆவியானவர் என்ன கழுவி பரிசுத்தமாக்கி ஒரு விஷயம் என்ன நிரப்ப நான் என்ன விட்டு கொடுக்கிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமா, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் விழுந்து போயிட்டேன். ஆனா திரும்ப எனக்கு அந்த பலம் வேணும், அந்த ஆவியின் நிறைவு வேணும். என்ன ஆவியானவர் கழுவி சுத்திகரித்து நிரப்பணும்னு ஒப்பு கொடுத்த பொழுது ஆவியானவர் பலமா இறங்கினார். ஒரே தீர்வையா என்ன செஞ்ச, 2 தூணையும் அவன் உயிரோடு இருக்கும்போது செத்தவர்களை பார்க்கலாம் அந்த அன்னைக்கு அதிகம் பேரை கொன்று போட்டான்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கணும்னா நாம் நம்மை சுத்திகரிக்க விட்டு கொடுக்கவேன். ஆமென். பாருங்க, இந்த கிருபியம்மா பாட்டு இன்னைக்கு வரல. அவங்க ஆரம்ப நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களில் ஆமாம், நிறைய மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த மூக்கு வழியாக ரத்தம் வந்துட்டே இருக்கும், மூக்கு வழியாக ரத்தம் வந்துட்டே இருக்கும். அப்போது ஆலயத்துக்கு வந்தாங்க. ஒரு சில வாரங்கள் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தோம். ஞானஸ்தானத்துக்கு தங்களை விட்டு கொடுத்தாங்க. ஆமாம், இங்கேருந்து சபையிலேருந்து அப்படி கிளம்பி போகும்போது அந்த கிணத்துக்கு முன்னாடி போய் போகிறதுக்கு முன்னாடி பக்கம் அந்த இடுப்பில் அந்த சுருக்கு பையன் நினைக்க அந்த பையில் வச்சுருந்தாங்க. என்னென்னா அந்த புகையில உருட்டி உள்ளே வைப்பாங்களே, அந்த புகையில வச்சுருந்தாங்க. மாத்திரையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கி போட்டுட்டு நான் இனி பரிசுத்தமாக வாழுவேன், நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், ஞானஸ்தானம் எடுத்து என் பழைய பாவமெல்லாம் கழுவப்பட என்னை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு தூக்கி வீசிட்டு வந்து அந்த தண்ணீரில் முழுகி எந்திரிச்சு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த ரத்தம் வரவே, அதுக்கப்புறம் அவங்கள அந்த புகையில தொடவே இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப நாம் நம்மை பரிசுத்தம் பண்ண விட்டு கொடுத்தால் தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய உண்மையில். அப்ப சுத்திகரிக்கிறவனுக்கு கிடைக்கிற 2வது ஆசீர்வாதம் அற்புதம். ஆமென். சரி, எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஆமென். 2 தீமோத்தேயு 2:21 மைக்கில் வாசிங்க பார்ப்போம்.
2 தீமோத்தேயு 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். கனத்துக்கும் உரிய பாத்திரமாயிருப்பான். அல்லேலூயா. மூன்றாவது சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம், எஜமானுக்கு பயன்படுகிற பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரம். அல்லேலூயா. ஆமென். எனவே தேவ சமூகத்தில் நம்மை விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை சுத்திகரியும். கண்களை மூடி கரத்தை உயர்த்தி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. இந்த வருஷத்தினுடைய கடைசி நொடிகள் இருக்கிறேன். என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். ஆமென், 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 ஆமென். தேவ சாயலாய் மாற என்னை சுத்திகரியும். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. உங்க கையில உபயோகமான பாத்திரமாய் மாற, ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற. ஆமே, அற்பமான பாத்திரமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமா மாற்ற விரும்புகிறார். ஆமே, உங்களை சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்க. இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவ நம்மை விட்டு கொடுப்போம். ஆமே, நாமே அவருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்க விட்டு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.